இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார், என்னென்ன நன்மைகளை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். முதலாம் நாளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய நிந்தையை மாற்றுகிற தேவன் என்று சொல்லி நாம் தியானித்தோம். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அடுத்ததாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற, அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். அவர் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். நாம் வணங்குகிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற, நாம் தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் தப்புவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அறிந்த இந்த பகுதி, தானியேலுடைய இந்த பகுதியிலே, தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே சம்பவம் நம்ம நன்கு அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதி. தானியேலின் வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தான். எத்தனைதான் ஆண்டவர் அந்த சத்துருக்கள் தானியேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தானியேலுக்கு விரோதமாக ராஜாவின் இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை பண்ணி அங்கே தானியேலை அழிப்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். எவனாகிலும் 30 நாள் அளவும் ராஜாவை தவிர யாதொரு மனுஷனிடத்திலும் தேவனிடத்திலும் என்ன செய்யக்கூடாது? விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் தானியேல் என்ன செய்கிறார்? அவர் வைராக்கியமாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? தானியேல் வைராக்கியமாக இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். ராஜா கூட சொல்லுகிறார். அந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கும் தானியேலுடைய தேவன் மேல நம்பிக்கை இருந்தது. தானியேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான். அங்கே நடந்தது என்ன? சிங்க கெவியிலே போடப்பட்டாலும் அந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் என்ன தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த தானியேலின் தேவன், இப்படிப்பட்ட காரியங்களை செய்த தானியேலின் தேவன், அவர் தப்புவிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர், வானத்திலும் பூமியிலும் அவர் அடையாளங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி அந்த ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா, ஆண்டவரை அறியாத ராஜா சாட்சி கொடுக்கிறதை, நம்முடைய தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன? தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவரில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். பிரச்சனைகளில் இருந்து, சிங்க கெபி போன்ற சூழ்நிலைகளில் இருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தானியேலை போல நாம் தேவன் பேரில் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம் வைக்க வேண்டும். அதனாலதான் அவன்கிட்ட ஒரு சேதமும் காணப்படவில்லை. தைரியமாக கடைசி வரைக்கும், அந்த சிங்க கபியில போய் விழுகிற வரைக்கும் தானியேல் தேவன் பேரில் விசுவாசமா இருந்தான், பின்வாங்கவில்லை. ஆபத்தை கண்டு, சூழ்நிலையை கண்டு அவர் என்ன செய்யல? தானியேல் பின்வாங்கி போகல. அந்த கடைசி வரைக்கும் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருந்தார். அந்த தேவன் தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர். அதே போல தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 29ஆம் வசனத்திலே மிகவும் ஒரு அருமையான வசனம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த நேபுகாத்நேச்சார் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன். அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோவை அக்னி சூளையில கொண்டு போடுகிறார்கள். அந்த ராஜாவினுடைய சிலையை வணங்கணும், அந்த பொற்சிலையை வணங்கணும் கட்டாயப்படுத்தும் போது அந்த 3 வாலிபர்களும் துணிந்து நிற்கிறார்கள். நாங்க என்ன செய்ய மாட்டோம் ராஜாவே, நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிறது எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். அவர் ஒருவேளை எங்களை விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்ளுவது இல்லை என்று சொல்லி வைராக்கியமாய் இருந்தார்கள். ஆம், ஆண்டவர் அவர்களை என்ன செய்தார்? அக்கினி சூளையில் தப்புவித்தார். அந்த ராஜா பார்க்கிறார், அவர்கள் ராஜாவின் கட்டளையை தள்ளி
தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தங்களுடைய சரீரங்களை அவங்க என்ன செய்தாங்க? ஒப்பு கொடுக்காங்க. தேவன் பேர்ல விசுவாசம் வைக்காங்க, தங்களை அர்ப்பணிக்காங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவன் இவ்விதமாய் நம்மை ரட்சிக்கிற தேவன், இவ்விதமாய் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அக்கினி சூளை போன்ற பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கலாம், சிங்க கெபி போன்ற பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இவ்விதமாக இவ்வளவு அருமையாக தப்புவிக்கிற தேவன் நீர்தான் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே நாம் நோக்கி பார்ப்போம். பிரான்ஸ் நாட்டின் சக்கரவர்த்தியாக நெப்போலியன் இருந்தபோது ஐரோப்பிய நாடுகள் முழுவதையும் அவர் என்ன செய்கிறார்? வெற்றி பெற்று வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த என்ன செய்கிறார்கள்? ஈஸ்டர் பண்டிகை வருகிற பொழுது ஆஸ்திரியா நாடு, ஒரு குட்டி நாடு, அந்த நாட்டை பிடிப்பதற்காக அந்த நெப்போலியனுடைய படைகள் வருகிறது. அப்பொழுது ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின நாள். அப்போ அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆலோசனை பண்ணதாங்க, நாம என்ன செய்வோம்? நெப்போலியன்ட்ட சரணடைந்து விடுவோம், நெப்போலியன்ட்ட நம்ம என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே முடியாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த போதகர் விசுவாசமாக இருக்கிறார். ஆண்டவர் தப்புவிக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு அவர் என்ன செய்கிறார்? ஆலய மணியை அடிங்கன்னு சொல்லி சொல்லுகிறார். உன்னை தைரியமாக மணி அடிக்கிறார்கள். ஆராதனை நடத்துவோம், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை நம்ம நடத்துவோம் என்று சொல்லி அவர் மணி அடித்து அங்கே மணி அடிக்கிறார். இதை எதிரி நாட்டு படைகள் கேட்ட பொழுது, ஆலய மணியோசையை கேட்ட பொழுது அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், தங்களுடைய வெற்றியை பறைசாற்றுவதற்காக மணி அடித்து கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பயந்து அவர்கள் அந்த நாட்டை விட்டு ஓடி போனார்கள் என்று சொல்லி சரித்திரத்திலே வாசிக்க முடிந்தது. ஆம், அவர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக கூடி ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லி வாசிக்க முடிந்தது. நம்முடைய தேவன் தப்புவிக்கிற தேவன், நம்முடைய தேவன் ரட்சிக்கிற தேவன். நாம் எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை தேடுகிற பொழுது, தைரியமாக வைராக்கியமாக நிற்கிற பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். குதிரை ஒரு யுத்த குதிரை யுத்த நாட்கள்ல மட்டும்தான் அது பயிற்சியில இருக்கும்னு இல்ல, அது யுத்தம் இல்லாத நாட்கள்லயும் அந்த குதிரை என்ன செய்யுமா? பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்குமா. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்குமாம். அப்பந்தான் இந்த குதிரை பயிற்சி எடுத்தாதான் யுத்தத்துல என்ன செய்ய முடியுமாம்? நிற்க முடியுமா. நாமும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நாட்களிலும் நாம் தேவனை சார்ந்து வாழுகிற பொழுது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை தருவார். தப்புவிக்கிறவர், ரட்சிக்கிறவர் நம்மையும் தப்புவித்து ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலும் கூட எங்களை நீர் தப்புவிக்கிற தேவன். ஆபத்தான சூழ்நிலைகள், நெருக்கமான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை தப்புவிக்கிறவர், எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, தானியேலின் தேவன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.